குழந்தைய கூட்டுன்னு போயிடுங்கோ, நன்னா அவனுக்கு பாடம் எடுத்து தாங்கோ, டீச் ஹிம் வெல். ஓகே சார், வி வில் டூ தட், வி ஹவ் காட் குட் கோர்ஸ் மெட்டீரியல். அதெல்லாம் இல்லை, நான் தான் பரபிரம்மம்னு கற்றுத்தான். ஐயோ சார், அதுக்கு ஒன்றுமே மெட்டீரியலே இல்லையே சார், நீங்கள் தான் பரபிரம்மங்கிறதுக்கு. அதுக்கு என்ன, நமக்கு தெரிஞ்சவத்து ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார். ஹிரண்யகசிபவே நமஹா, திதிபுத்திராய நமஹா, லோக துக்க காரணாய நமஹா அப்படின்னு ஏதோ அஷ்டோத்திரம் எழுதி வச்சிருக்கார். அதை நீங்கள் ஜபிச்சுட்டு இருக்கோம். என்னோட பிம்பங்கள்லாம் எல்லா கிரி ட்ரேடிங்லலாம் கிடைக்கிறது, அந்த விக்கிரகத்தை வாங்கி அதுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ. இல்லைன்னு போயாச்சு. இந்த குழந்தை போகிறது பாட்டசாலைக்கு. பாட்டசாலைக்கு போன உடனே அடுத்த நாள் கார்த்தால 7 o'clock லெக்சர். இந்த குழந்தை 4 மணிக்கே எழுந்து ஏனைய குழந்தைகள் எல்லாம் மரத்தடியில் உட்காத்தி வச்சு இது ஒரு பாடம் தனியாக எடுக்கிறது. இதோட சிலபஸே தனி. அந்த குழந்தைகளெல்லாம் பார்த்து கேட்குறது, உங்களுக்கெல்லாம் கஷ்டம் இருக்கா குழந்தைகளே? அந்த குழந்தை சொல்கிறது, ஆமாம் பிரகலாதா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். அந்தந்த குழந்தை எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும் தெரியுமா? நீ குழந்தை போய் கேட்டால் அது சொல்ல, ஒரே ஹோம்ஒர்க்காக கொடுக்குறா, ஏன் தான் இப்படி கொடுக்குறாரோ தெரியல, நம்ம ஜாதகம் சஷ்டாஷ்டகமாக இருக்குது, டீச்சரும் நன்னா இருக்கா, ஹோம்ஒர்க்கும் நிறைய இருக்குது, இப்படி அந்த குழந்தையெல்லாம் சொல்கிறது. அப்போ பிரகலாதன் சொல்கிறார், உங்கள் கஷ்டங்கள் போவதற்கு ஒரே வழி பாவிகளே, உங்கள் கஷ்டம் போவதற்கு ஒரே ஒரு வழி. அந்த குழந்தைகள்லாம் தட்டலாமான்னு கேட்கறது, திறக்கப்படும் அவர் சொல்கிறார். சரி, என்ன திறக்கலாம்னு கேட்டால், இல்லை நான் பிரகலாதன் அவளுக்கு நடந்த பேச்சை சொல்லிட்டு, அப்போ நாராயண நாமத்தை சொல்லுங்கோ. அதுகள்லாம் நாங்கள் இதெல்லாம் கேள்வியே பட்டதில்லை சாமி. ஐயோ, நம்ம டீச்சர்ஸ்லாம் பாவம் டைம் இல்லாதனால சொல்லி கொடுக்கல, நான் சொல்கிறேன் கேளுங்கோ. ಕಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಉತ್ಕೃಷ್ಟದಲ್ಲಿರಲಿ ಎಷ್ಟಾದರೂ ಮದಿ ಕೇಟಿರಲಿ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ವೆಂಬೋ ಶಿಷ್ಟರು ಬೇಡುವ ಅಷ್ಟಾಕ್ಷರ ಮಹಾಮಂತ್ರದ ನಾಮವ ನಾರಾಯಣ ನಿನ್ನ நாமத ஸ்மரணேய. நாமாவை சொல்லுங்க. இதை கம்பர் எடுக்கிறார், நன்னா யோசிங்கோ. தேரெழுந்தூரில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு பெரிய வள்ளல், தமிழை வளர்த்தவர்னா அவர் தமிழை வளர்த்தார். ராமாயணத்தின் சாரத்தை தமிழ் மொழியில் தான் பக்தர்களுக்கு ஆஸ்திகர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக சுவாமி நம்மாழ்வாரை தன் மனதில் தக்க வைத்து, இருகை வேழத்து ராகவன் தன் கதை தனிகை மீண்ட தயரதன் தான் பொருள் குறுகை நாதன் குறைக்கடல் காப்பதே, கம்பராமாயண பாடல். குறுகை நாதன் திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியில பிறந்த நம்மாழ்வாரைய மனசுல வச்சுட்டு எழுதுறேங்கிற. அவர் என்ன ராமாயணத்தில் எழுதியிருக்கணும்? ராமர் சீதை கல்யாணம் பண்ணிட்டார், ஆஹா ஓஹோன்னு ஆச்சு. யுத்த காண்டத்தில் ஒரு படலம் என்னன்னா, ஹிரண்யகசிபுவை பற்றி கதை, பிரகலாதனை பற்றி கதை. எல்லாரும் கேட்டா, சார் நீங்கள் எழுதுறது ராமாயணமா இல்லாட்டா ஏதோ ஒரு பிரகலாத சரித்திரமான்னு கேட்டால் அதுக்கு அவர் பதில் சொல்கிறார், எனக்கு இஷ்ட தெய்வம் நரசிம்மர். ஞாபகம் வச்சுங்கோ, கம்பன் என்கின்ற தமிழ் மொழியில் கம்பராமாயணத்தை கொடுத்த இந்த புலவருக்கு என்ன இயற்பெயர், அப்பா அம்மா வச்ச பேர் என்னன்னே தெரியாது இதுவரைக்கு. We do not know what was he named. அவர் தன்னுடைய ஓலைகளை எழுதிட்டு அந்த ஓலை திரட்டை தான் ஸ்ரீரங்கத்துக்கு ஏழமணின் வரார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள், சாஸ்திர வல்லுநர்கள், சாஸ்திரஜர்கள் என்னுடைய ராமாயணத்தை அங்கீகரிக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடியவா சொல்றா, அதெல்லாம் என்னவோ எழுதியிருக்கீர் சார், நன்னா தான் எழுதியிருக்கீர், ஆனால் நமக்கெல்லாம் அதில் தெரியல அப்படின்னு விட்டா. பிடி கொடுத்தே பேசல. ஐயோ, இவர்கள் ஒத்துண்டாதானே உலகோர்களால இந்த ராமாயணத்தை படிக்க முடியும்னு நேர ரங்கநாயகி தாயார் சந்நிதி அருகே எதிரே அமர்ந்தார். அப்போ ஊர் மக்களை கூட்டு சொன்னார், இந்த மேட்டில் இருக்கக்கூடிய நிருசிம்மமூர்த்தியின் சந்நிதியில் நான் ஓலைகளை கொண்டு வைக்கிறேன், திரைய போட்டுருங்கோ. நான் எழுதிய ராமாயணம் நல்லதா, சத்தியமா, பிரமாணமா என்று கேட்கிறேன். அவர் பதில் சொன்னா இதை நீங்க ஒத்துக்குங்கோன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு ஓலையெல்லாம் கொண்டுங்க வச்சா.
நான் எழுதியது வால்மீகியின் ராமாயணத்தை தழுவியே எழுதியுள்ளேன். இந்த ராமாயணத்தை அங்கீகரிப்பாயா நிருசிம்ஹான்னு கேட்ட பிறகு ஒரு தூண் பிளந்த சத்தம் கேட்டதாம். ஒரு கம்பம், ஒரு தூண், கம்பத்தின் துவனி கேட்டதால் அங்கிருந்த புலவர்கள் சொன்னாலாம், இனிமேல் நீ கம்பன். அந்த கம்பன் எழுதிய ராமாயணத்தின் யுத்த காண்டத்தின் ஒரு பகுதிதான் பிரகலாத சரித்திரம். ஓம் நமோ நாராயணாய என்று உரைத்து உள்ளம் உருகி தானமைந்து இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி பூநிறக் கண்கள் புனல்முக மயிர்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் அந்தணன் நடுங்கி. கம்பராமாயணத்து பாடல். அந்த குழந்தை அஷ்டாட்சர மந்திரத்தில் இருக்கக்கூடிய பிரணவம், நமஹா சப்தம், நாராயண என்கின்ற பதத்தை சொல்லி ஆய சப்தமான அந்த லுப்த சதுர்த்தி, அந்த ஆய சப்தத்துக்கும் அர்த்தத்தை சொல்லி இந்த குழந்தைகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று பேசிக்கிறது. டே, பிரகலாதனே நல்ல டீச்சராக இருக்காண்டா, நமக்கு இருக்கிற டீச்சர் சுமாராக நடத்துகிறான்டா. ஏய் பிரகலாதா, யூ கண்டினியூ as அவர் டீச்சர்ப்பா. இந்த டீச்சர்ஸ்லாம் கார்த்தால பார்க்குறான். 7 மணிக்கு கிளாஸ்க்கு போகலான்னு பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஏற்கனவே பட்டையாக திருமணம் போட்டுன்னு உட்காந்துருக்கு. ஐயோ, ஹிரண்யகசிபு தம் பிள்ளைய மாற்றுன்னு சொல்லி அமிச்சா இந்த பிள்ளை மற்றவாழை மாற்றிவிடும் போல இருக்கே, இனிமேல் இந்த பிள்ளைய வச்சுட்டு பிரயோஜனம் இல்லைன்னு தரன்னு பிரகலாதனை பிடிச்சிட்டு சபைக்கு கூட்டுன்னு போயிடுறான். அங்கே போய் ஹிரண்யகசிபு கிட்ட சொல்கிறான், ஹிரண்யகசிபு, உன் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை தான், ஆனால் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் எங்ககிட்ட இல்லை, அதனால் உன் பிள்ளையை நீயே மெச்சுக்கோப்பா, இங்கே இருக்கட்டும், ஆன்லைனில் ஏதாவது கிராஷ் கோர்ஸ் இருந்தால் கற்றுக் கொடுப்பா, நம்மளால முடியாது, நமக்கு ஆறுதில்லேப்பா அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்னோடனே ஹிரண்யகசிபு பார்த்தான். 3 டர்மா உனக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன் பிரகலாதா, போனதுக்கு நீ என்னதாண்டா படிச்சிருக்க? வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI என்ன கத்துண்ட சொல்லு. ஸ்ரவணம், நன்னா கேட்கணும்னு கத்துனேப்பா. கீர்த்தனம், காதால கேட்டதை வாயால பாடணும்னு கத்துண்டேன்ப்பா. நன்னா தாண்டா கத்துருக்கேன். அப்புறம் அப்பா நீ யூ காட் கன்ஃபியூஸ்டுன்னு நினைக்கிறேன். ஸ்ரவணம் கீர்த்தனம்லாம் நான் சொன்னதை நீ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. யாரை பத்தி? விஷ்ணு ஸ்மரணம், பெருமாளை பத்தி கேட்கணும் பாடணும்னு சொன்னப்பா. உன்னை பத்தி நினைச்சுட்டியா? இந்த எவ்வளோ சாஃப்டா அசர்ட்டிவா இருக்கு பாருங்க. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம். பெரியோர்கள் பாதத்தில் விழுவது சனாதன தர்மம், இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை. வயதால் மூத்தவர்கள், பட்டத்தால் மூத்தவர்கள், படிப்பால் மூத்தவர்கள், அனுபவத்தால் மூத்தவர்கள், பக்தியால் மூத்தவர்களை வித்தியாசம், வயசு வித்தியாசமே பார்க்காம சேவிக்கணும்னு நம்ம சனாதன தர்மம். இதில் சுயமரியாதை இப்போ எடுத்து அத்தப்போ எடுத்து இத்தப்போ எடுத்துன்னா சொல்லவே வேண்டாம். முதல்ல இந்த மரியாதை இருக்கணும் போகிறதுக்கு. பெரியோர்களை சேவிச்சா தப்பே கிடையாது. மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாரை கேட்பதும் நன்றேன்னு அவையார் எடுக்கிறா.